சின்ன கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மதுர வீரன். 2018ஆம் ஆண்டு ஜிபி முத்தையா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், மீனாட்சி மற்றும் வேல்ராமையா, சமுத்திரக்கனி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டது 2ஆம் தேதி. மிக அருமையாக பொங்கல் தினத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் ஷோவை பார்த்துட்டு வந்து மிக அருமையாக இருக்குன்னு சொன்னார். ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு எப்படி உற்சாக வரவேற்பு கொடுப்பாங்களோ மேலதாளத்துடன், அது மாதிரி அந்த மதுர வீரன் என்ற ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் மிக மிக எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை, ஒரு தோல்வியை தான் தழுவியது. இருந்தாலும் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் என்பது மதுரை வீரன். சண்முக பாண்டியன், மீனாட்சி, ஒரு பாடல் மிக அருமையாக அமைந்தது. சமுத்திரக்கனி அவர்களும் நடிப்பு பயங்கரமாக நடிச்சிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் பார்த்துட்டு என் பையன் என்ன மாதிரி நல்லா நடிச்சிருக்கிறாப்புல அப்படின்னாரு. படம் கதை எல்லாமே நல்லது தான், சிறந்த கதை, சரியாக போகவில்லை. இருந்தாலும் ஒரு 3 வாரம் 4 வாரம் தான் அந்த திரைப்படம் ஓடிச்சு திரையரங்கில். ஆனால் பாடல்லாம் மிக அருமையாக உள்ள பாடல். சண்முக பாண்டியன் அவர்கள் 2018க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் திரைப்படங்கள்லாம் நடிக்கிறாரு. அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 8 ஆண்டுகள் கடந்தது. இதை விட பார்த்திங்கன்னா 8 ஆண்டுகள் அந்த திரைப்படம் வெளிவந்து 8 ஆண்டுகள். மிக அருமையான ஒரு திரைப்படம் மதுர வீரன். ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படத்தை கேப்டன் விஜயகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்து மிக அருமையாக எடுக்கப்பட்ட திரைப்படம். இருந்தாலும் ரசிகர்கள் மிக உற்சாகமாக கொண்டாடினாங்க. அதுதான் வேணும். என்றைக்குமே ஒரு படம் வெற்றியோ தோல்வியோ கேப்டன் ரசிகர்கள் உச்சத்தில் வச்சு கொண்டாடுவாங்க. அது மாதிரி சண்முக பாண்டியனும் உச்சத்தில் கொண்டாடிய மதுர வீரன் திரைப்படம் வெளிவந்து 8 ஆண்டுகள் ஆகியது. மிக அருமையான ஒரு திரைப்படம்.